ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோனா கூப் அப்டேட் தான் ஃப்ரெண்ட். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 30-40 கமெண்ட் இருக்குன்னுட்டு. எந்த கமெண்ட் அதிகமாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு முடிச்சிடலான்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போனாலே ப்ரோ கூப் அப்டேட் போடுங்க ப்ரோ, அண்ணன் கூப் அப்டேட் போடுங்கண்ணா, பிரதர் கூப் அப்டேட் போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு தான் எக்கச்சக்க கமெண்ட் இருந்துச்சு. ஒரு 10லேருந்து 12 கமெண்ட்டுக்கிட்ட இருந்துச்சு. சரி அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு போட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன் இந்த தடவை. அதுக்கப்புறம் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்த்தா நானே கூப் அப்டேட் போட்டு ரொம்ப நாளாக இருக்குன்னு அது கவனிக்கவே இல்லை. அதனால தான் நம்ம வந்து இப்போ கூப் அப்டேட் போடுறோம். எனக்கு இந்த கூப் அப்டேட் போடவே சுத்தமாக மனசே இல்லை. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டு வந்தேன். அதனால் சுத்தமாக கூப்பை போடுற ஞாபகமும் இல்லை, போடுறதுக்கும் விருப்பமே இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே சொல்லியிருப்போம். நம்ம இப்போ ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாலே சொல்லியிருந்தோம், நம்ம புறா ஃபுல்லாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது. 2 மந்த்ஸில் 3 மந்த்ஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். 3 மந்த்ஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் நம்ம புறா எல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, சுக்கா சளி கண் நோயின்னு போயிருக்கு. அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தங்கம்மா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுங்களை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கண் நோய் சரி பண்ண அதே பிறகு சுக்காவை சரி பண்ணால் சளி மாற்றி நோய் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி மெயின் கேஜில் எல்லா புறாவும் வைக்க வேணாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குற புறாவை தனியாக பிரிப்போம், அப்படி பிரிச்சிட்டா நோய் வராதுன்னு சொன்னாங்க. அப்படி பிரித்து எனக்கு நோயாக வந்துச்சு. அதில் எக்கச்சக்க புறா வந்து அடி வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். 1 2ன்னு இல்லை, கணக்கே இல்லை அதில் செத்தது. அவ்வளோ புறா வந்து செத்துட்டு, அவ்வளோ புறா நிறைய செத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப இதாக ரொம்ப வெறுத்துட்டேன். புறா வளர்க்குறதே அப்படின்னு சுத்தமாக வெறுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோ புறா செத்துட்டு. சரி அதுக்கப்புறமாவது வரும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டா, நான் அந்த நோய் வந்து போக வைக்கிறதுக்காக கொடுத்துருந்த மருந்தே அதுங்களை ரொம்ப போட்டு பாடியை போட்டு உருக்க ஆரம்பிச்சுட்டு கொடுத்த டோசேஜுக்கான மருந்து அதுங்க பாடிக்குள்ளே இருக்க டோசேஜ். உடனே அதுங்களை குறைக்கிறதுக்கு நாட்டு மருந்து கொடுத்து 1 மந்த்து மஞ்சத்தூள், வேப்பிலை, துளசி இது மாதிரி நாட்டு மருந்தாக கொடுத்து அதுங்க உடம்ப நல்லா தேற்றி கொண்டு வந்து இறைய ஊட்டி மருந்தை ஊட்டி, சாப்பிடாத மருந்து அந்த தண்ணியில் வச்சு சாப்பிடாது, திரும்பி தண்ணி எடுத்து ஊட்டி சரி ஒரு வழி ஆகிட்டு 1 மாதம் ஆச்சு. அதுங்க உடம்பு வந்து டோசேஜை குறைச்சி அதுங்க திரும்பி ரெக்கவர் ஆகி கொண்டு வந்து பறக்க வச்சு இறைய தானாக செல்ஃபீட் எடுக்க வச்சு எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு எனக்கு 1 மந்த் எடுத்துகிட்டு, அந்த 1 மந்த்துக்கு அம்மா நான் அவ்வளோ சுத்தமாக என் பாடியே நான் வந்து அந்த 1 மந்த்து ஃபுல்லாக புறா கூட தான் இருந்தேன். நான் நைட்டு பகலுமா புறாவை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். சும்மா லாஸ்ட் 1 வீக் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதில் நான் புறாவை பார்க்காம விட்டேன். அதெல்லாம் நிறைய புறா அடி வாங்கிட்டேன். அதில் வந்து நான் புறா பக்கமே வரல. எங்கள் அப்பாட்டே கொடுத்துட்டேன், நீங்களே இறங்க, நீங்களே தண்ணி வாங்கி, நீங்களே பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டேன். அவங்க தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு 10 நாள் 12 நாளைக்கிட்ட. அதுக்கப்புறமா அது வந்து முட்டை வச்சுருக்கு, நீ போய் பாருன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன். சரி அப்படியே நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் திரும்பி புறாவுக்கு வந்து யாராவது தண்ணி நான் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தேன். திரும்பி புறாவை பார்த்துக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுலேயாவது அதுங்க வந்து நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதுலேயும் நான் வந்து புறா திரும்பி அந்த புறாக்களை எடுத்து இற போட்டு தண்ணி வைக்க ஆரம்பித்தேன். அந்த டைமாக எல்லாம் என் நேரமானு சுத்தமாக எனக்கு வந்து தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து பார்த்த நேரம் ஒரு 20லேருந்து 25 முட்டை வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா புறாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேர் கூட முட்டை வைக்காமல் இல்லை. முட்டை வைக்காமல் ஃப்ரீயாக இருந்து நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லா பேரும் முட்டை வச்சுட்டு கண்ட மேடிக்கு முட்டையாக இருந்துச்சு. ரேக்கு ஃபுல்லாக எந்தெந்த புறா எந்தெந்த ரேக்கில் அடையுமோ எல்லா ரேக்கும் முட்டையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஒரு புறா கூட அடையில் உட்காரணும்னு சொல்ல மாட்டேன், எல்லா புறா அடையில் உட்காந்துச்சு. சிக்கு சரி 25 முட்டை 25 சிக்கு வரும், நல்லா காசு பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு முட்டை கூட பொறிக்கல ஃப்ரெண்ட்ஸ். 25 முட்டை வைக்கமே தோணுச்சு. 25 முட்டை பொறிக்காது, எப்படி ஒரு 10-15 முட்டை பொறிக்கும்னு நினச்சேன். ஒரு 5 முட்டை பொறிச்சுனா கூட மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டை கூட பொறிக்காமல் 25 முட்டையும் கூமுட்டையாக தூக்கி தூரப்பட்டேன். அதாவது 18 நாளில் முட்டை விட்டு 18 நாள் இல்லை 20 நாளில் சிக்கு பொறிக்கும்னு சொல்லுவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள்லேருந்து 30 நாள் வரையும் அதுங்களுக்கு முட்டை வச்சுருந்தேன், எடுக்கவே இல்லை. அதுங்களும் முட்டையில் உட்காந்துருந்துச்சு. ஆனால் முட்டை கடைசி ஒரு முட்டை கூட பொறிக்கலை. ஒரு முட்டை பொறிச்சினா கூட நல்லா ஜாலியாக இருந்திருக்கும், ஹாப்பியாக. ஒன்று கூட பொறிக்கலை. அப்போ ரொம்ப இதாகிட்டேன். அப்பவும் வீடியோ போடலை. இதனாலலாம் வீடியோ போடலை. அது போக கூப் அப்டேட் இதனால தான் போடலை. அப்போ தான் நான் வந்து ஒரு டிசைட் வந்து பண்ணேன், நீங்கள் வந்து இனிமேல் முட்டையை வைக்க வேணாண்டா. ஏன்னா நம்ம வந்து முட்டை சிக்கு பொறிக்கணும், நம்ம சிக்கை வளர்த்து காசாக்கணும் நம்ம எப்போலாம் நினைக்கிறனோ
அப்போலாம் ஒன்று புறா செத்துருது, இல்லைனா போடுற முட்டை போட்டால் முட்டை கும்பிட்டு முட்டை பொறிச்சு வந்தால் கரெக்டாக நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைமில் சிக்கு செத்து போகுது. அதனாலேயே முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் என்ன ப்ரீடே ஆகணும்டா, சும்மா உயிரோடு இருந்தால் போதும், செத்துக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லி விட்டேன். அதான் வருவேன், இறைய வைப்பேன், தண்ணியை வைப்பேன், போயிடுவேன், வருவேன், இறைய வைப்பேன், தண்ணியை வைப்பேன், போயிடுவேன். இதே ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணேன். அதில் வந்து இப்போது வந்து நான் 1 மாதம் இல்லை 1.5 மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம் காக்கா விரட்டி விட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 1 மாதம் காக்கா விரட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 1 மாதம் 1.5 மாதம் நான் வந்து புறா பார்க்கவே இல்லை. பார்க்கலன்னா இறை வைப்பேன், தண்ணி வைப்பேன், அவ்வளோதான், போயிடுவேன். அதுலேருந்து 1 மாதம் 1.5 மாதம் புறாவுக்கு நோயும் வரல, புறா முட்டையும் வைக்கலை. அதாவது ப்ரீட் ஆகும் ஆனால் முட்டைக்காது, ப்ரீட் ஆகும் ஆனால் முட்டைக்காது, இதே மாதிரி இருந்துச்சு. நான் சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டேன். அது போக அவனுங்க முட்டை வைக்கலன்னு சொல்கிறதோட நான் வந்து அவனுங்களை மேட்டிங் ஆக விடலை. கரெக்டாக இறை விட்டுவானுங்க, மேட்டிங் ஆனதில் களைச்சி விட்ருவேன். அதுங்க போன வீடியோவில் தான் ஃப்ரெண்ட் சொல்லி ஆய மூடில் இந்த வீடியோ கரெக்டாக ஆட்டக்காரன் மீன் ஹானர்ஸ்டே போகிறான். என்ன செய்ய, இப்போ வந்து நான் வந்து அதுங்க மேட்டிங் ஆக விடல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிராஜ் பேர் வந்து மேட்டிங் ஆகவும் கரெக்டாக நான் வந்து ஆகாமல் களைச்சிக்கிட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் களைச்சேன்னா அதுங்க மேட்டிங் ஆகும்போது மற்ற ஏதாவது ஒரு ஆண் புறா பெண் புறா வந்து கரெக்டாக களைச்சி விட்டு போயிடும். அதுங்க இதே மாதிரி தான் ரொட்டேட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. எதனாலனா நம்ம வந்து இப்போ நம்மள்ட்ட இருக்க எல்லா புறாவையும், அதாவது இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்ட புதுப்புறா நிறையா வாங்கியிருந்தோம். அந்த புதுப்புறாக்களை தவிர்த்து பழைய புறாவில் வந்து ஒரு 2 ஹோமர், அம்மா ஒரு 2 சாதா புறா, இதுங்களை தவிர்த்து இருக்க எல்லா புறாவும் விற்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன்சி, டைமிங்கு, அம்மா ஹோமரு, அந்த 2 ஹோமர் தவிர்த்து இன்னும் நிறைய ஹோமர் இருக்குது. ஹோமரு, அம்மா சாதா, இந்த இதில் ஒரு 4 இது இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம விற்க போகிறோம். ஆல்ரெடி கர்ணை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா டைமிங் கிடைக்கு, டைமிங்குமா ஒரு ஆள் சொல்லி வச்சுருக்காங்க. வந்து வாங்குவாங்கன்னு தெரில. அவங்க வாங்கினாங்கன்னா டைமிங் விற்றுருவேன், அவங்க வாங்கினா டைமிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காவது வேணால் வாங்கிக்கோங்க. நம்மள்ட்ட இருக்க எல்லா பேருமே அப்படியே உங்களுக்கு தெரியும். தனியாக ஃபோட்டோ போடணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு தனியாக பேராக எடுத்து ஃபோட்டோ போடுறேன். சொல்லப்போனால் நம்மள்ட்ட நிறையலாம் பேர் இல்லை. சாட்டினுக்கு பேர் இல்லை, சாக்லேட் டார்ஷனுக்கு பேர் இல்லை, ஆமாம் ரெட் சிராஜுக்கு பேர் இல்லை, சில்வர் சிராஜுக்கு பேர் இல்லை. நிறைய புறாக்கு வந்து பேரே இல்லை. அதுங்க ஃபுல்லாக ஒத்தையாக கிடக்கு. ஏன்னா வந்து நோயில் வந்து அதுங்களோட பேர் ஃபுல்லாக அடிபட்டு போச்சு. ஃபுல்லாக அடிபட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். வர சனிக்கிழமை வரும் எந்தெந்த புறா வந்து விற்கிறதுக்கு இருக்குன்னுட்டு. நீங்கள் உங்களுக்கு எதாவது வேணும்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேட்டு வந்து எடுத்துக்குவாங்க புறாவை. நான் வந்து வாங்கினதான் ஒரு ஜோடி 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து, சிராஜ் எல்லாமே ஜோடி 200 ரூபா, ஹோமரு கர்னெல்லாம் டைமிங்லாம் வந்து ஜோடி 2000 ரூபா கொடுத்து எடுத்தது. இப்போலாம் பாதி ரேட்டுக்கு அப்படியே கொடுக்குறேன். சிராஜெலாம் ஜோடி வெறும் 600 ரூபாலேருந்து 800 ரூபா தான். ஹோமர்லாம் டோட்டலாக ஒரு ஹோமரே வெறும் 500 ரூபாய்க்கு தான் தரேன். நான்லாம் மேல் மட்டும் 1000 ரூபா, ஃபீமேல் 1000 ரூபாய்க்குன்னு எடுத்தேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், பாதி ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் என்னமோ வந்து எடுத்துக்கோங்க. கொடுக்க இஷ்டம் இல்லை, ஆனால் கொடுத்துட்டு புது புறா தான் வாங்கி விடணுன்னு இருக்கேன். இப்போதைக்கு ஒரு 7 ஜோடி சாதா புறா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நான் இப்போதைக்கு வீடியோ போடுவேன். நவம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து ஓரளவுக்கு ஹோமர்லாம் வாங்கிடுவோம். ஏன்னா சொல்லி வச்சாச்சு ஹோமருக்கு. இப்போவே ரேட்டு கம்மியாக, முன்னால் ரேட்டு அதிகமாக குவாலிட்டியாக க்ளப்பு ஹோமராக எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நார்மல் ஹோமரு, ஹேண்டிகேப் 2 ஹோமர், இது மாதிரி நார்மல் ஹோமர் வந்து எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆனால் எல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. நான் அந்த ரேட்டு கூட என்கிட்ட வந்து காசு இல்லை சுத்தமாக. இதுங்க எல்லாத்தையும் விற்றுட்டு வேறு காசை வச்சு அந்த ஹோமர்லாம் வாங்கணும். நவம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே ஹோமரும் சாதாவும் செட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கர்ண டைமிங் கிடைக்க ரொம்பவே கஷ்டம். ஏன்னா தூத்துக்குடியில் யாருமே கர்ணை வந்து வளர்க்குறது இல்லை. ஒரே ஒரு ஆள் தான் வளர்க்காங்க எங்கள் வீட்டு பேரில். அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்களும் எனக்கு கொடுக்கல. என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. அவங்களும் விற்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கர்ணை டைமிங்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிறதுக்கு. இப்போதைக்கு ஹோமரும் அம்மா சாதா வச்சு இப்போதைக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் நம்ம வந்து இதே வந்து கூப் அப்டேட்டை தான் பார்க்க வந்தோம். இது வந்து பாருங்கள், நம்மள்ட்ட இருக்க எல்லா புறாவும் அதே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த புறா தான் எதுவும் புதுசு இல்லை. சிராஜ் கிடக்கு, ஹோமர் கிடக்கு, சாதா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை நிறைய வாங்கி விட்டுருக்கோம். அதனால் சாதா தான் ஃபுல்லாக கிடக்கும்.
சாதா கிடக்காம ஒரு 3-4 ஹோம்ஒர்க் கிடக்கு. ஒரு 5 ஹோம்ஒர்க் நம்மள்ட்ட போய் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா டைமிங் கிடக்கு. ஃபேன்சியில் கிடக்கு. ஃபேன்சி வந்து ஆஸ்திரேலியன், ரெட் சிராஜ், சில்வர் சிராஜ், பிளாக் ஆஸ்திரேலியனு, அப்புறம் சாட்டின் கிடக்கு. அப்புறமா பியூட்டி ஹோமர், சாக்லேட் பியூட்டி ஹோமர், பிளாக் பியூட்டி ஹோமர் எல்லாமே நிற்கானுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் நம்மள்ட்ட இருக்கிற பூரா. நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கோங்க. குப் அப்டேட்டு இவ்வளோ தான். இதே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துட்டு எடுத்துகிட்டு டைமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் நான் வந்து ஒழுங்காக காமிக்கலை. எதனாலனா நம்மள்ட்ட பழைய புறா தான் இருக்குது. உங்களுக்கே அதை தெரியும். நம்ம பழைய புறா எல்லாமே அவ்வளோதான் இருக்குது. அந்த பழைய புறாலுமே நிறைய பேர் குறைஞ்சி போய் தான் இருக்குது. நம்ம இப்போதைக்கு வாங்கின எல்லா புறாமே அப்டேட் பண்ணிட்டோம். என்னென்ன புறா வாங்கியிருக்கோன்னுட்டு அதுவுமே உங்களுக்கு தெரியும். நான் இந்த வீக்கு வந்து நான் ஓரளவு கூண்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த தடவை எதுவுமே எல்லாம் அப்படியே குப்பை மாதிரி கிடக்கு. மாடியில் பார்த்திங்கன்னா அங்கே கூண்டு கிடக்கு, டப்பு, கட்டை எல்லாம் பவுல்லாம் வெளியே எடுத்து வச்சோமா குப்பை மாதிரி கிடக்கு. இந்த வர சனிக்கிழமை இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. சனிக்கிழமை வர சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் தான். டீம்மேட் எல்லாத்தையும் கூப்பிட்டு டோட்டலாக கொஞ்சம் செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு குப்பை அப்டேட் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.